காவல்துறைகள் ரொம்ப மிக சிறப்பாக எங்களுக்கு எல்லா முக்கியத்துவமும் கொடுத்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு வீடு மாதிரியே தான் இந்த இடத்த வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஒரு வீட்டில் நாங்கள் எப்படி இருப்போமோ இங்கே எல்லாருமே அப்படி தான் இருந்திருக்கோம். ஓகே, சகல வசதியும் இருந்துச்சு. இந்த நாட்கள் கடந்ததே எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அது ஓகேங்களா? பேசுங்க. இப்போ நேற்று இரவு வரைக்கும் போராட்டம் தொடரும்னு சொன்னீங்க, இன்னைக்கு காலையில் முடியல. காரணம் என்ன? காரணம் வந்து பேச்சுவார்த்தை. நேற்று நைட்டு மிட் நைட்டில் தான் எங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து நாங்கள் வந்து, அதாவது இந்த குழு மக்கள் ஒன்று திறந்தது, யார் இவங்க, யார் வச்சு பேசுறது என்ன ஏதுன்னு சொல்லணும். எங்களுக்குள்ளேயே நாங்கள் தான் இந்த கண்டினியூவாக இருக்கிறோம். ஸோ எங்களுக்குள்ளேயே நாங்களே வந்து எங்களுக்குள்ளேயே குழு அமைச்சுக்கிட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் டே வந்து மினிஸ்டரை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் தான் போனோம். ஓகே, அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பிரச்சனையில் போய் முடிஞ்சிச்சு. எதுக்கு அப்படின்னு, சரி இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னா நம்ம ஒரு குழுவாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த குழுவில் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றதுல தலைவன் யாருமே இல்லை. இது எல்லாரோடைய பொது இது. ஸோ நாங்கள் உட்காந்து பேச்சுவார்த்தையை கரெக்டாக ஒரு 5:15 5:10 தான் முடிச்சுட்டு ஒரு எங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் அவங்கள அப்டேட் பண்ணிட்டாங்க. எல்லா ரெக்கார்ட்ஸ் அந்த இது எல்லாமே காமிச்சாங்க. ஓகேங்களா? அது ரொம்ப தெளிவாக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது இப்போ தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். பெரிய திருப்தி. முதலமைச்சருக்கு என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஹாலிடே கம்பல்சரி நீங்கள் பண்ணியே தான் ஆகணும். அதுதான் என்னுடைய இது. மக்களை வந்து இன்னைக்கு சொல்லுங்க. இப்போ சென்னை மட்டுமின்றி மதுரை, கோவை உள்ளிட்ட இடங்கள் அதுதான் சொல்றேன். இப்போ சென்னைன்றது வந்து ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி ஆயிடுச்சு எங்களுடைய போராட்டத்துக்கு. ஓகேங்களா? இப்போ இங்க என்ன மாணவர்கள், இளைஞர்கள், நம் பொதுமக்கள், அதாவது நாங்க என்ன டிசிஷன் எடுக்கிறோமோ அதுதான். ஓகேங்க, நாங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறோமோ அதுதான். ஸோ ஆல் ஓவர் மாநிலங்களுக்கும் இது என்னன்னா, எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து வெற்றி பாதையை நோக்கி சென்று விட்டோம். அதுதான் உண்மை, ஃபேக்ட். அதுதான் எங்களுடைய இது வந்து தொடரும். அதாவது என்ன தொடரும்னா, போராட்டம் ஏன் தொடரும்னா, எங்களுடைய இங்க பாருங்க, நாங்க யாருக்கும் பயப்படவும் இல்லை, யார் சொல்லி தலையவும் இல்லை, எங்களை யாரும் மிரட்டவும் இல்லை, எந்த அரசியல் தொந்தரவும் எங்களுக்கு இல்லை. அப்படி பயந்துருந்தோம்னா அப்படி பயந்துருந்தோம்னா எங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்க மாட்டோம். எங்களோட கோரிக்கை என்ன வச்சிருக்கோம்? என் பேர் நசீர் கான். எங்களுடைய கலாச்சாரம் எல்லாத்தையும் கத்து கொடுத்தவன் இன்னைக்கு வந்து ஒரு புது போராட்டத்தையும் கத்து கொடுத்திருக்கிறான். நம்ம வந்து நம்மளுடைய அற போராட்டம்ன்றதை மறந்துடவே கூடாது. இந்த இடத்துல எல்லாருமே அமைதியா நிதானமா ஒரு முடிவு எடுத்து பண்ணுவோம் எதுவா இருந்தாலுமே. தயவு செஞ்சு உட்காருங்க. அவங்க லாயர்ஸ் வந்து சில விஷயங்கள் தகவல் சொல்றாங்க, நீங்க அமைதியா இருந்தா கேட்க முடியும். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை நடத்த கோரி கடந்த 7 நாட்களாக இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் என பலரும் போராடி வருகின்றனர். சென்னை மெரினா கடற்கரையில் லட்சக்கணக்கானோர் தங்களுடைய ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டுக் கொண்டிருந்தனர். இவர்களுடைய போராட்டம் தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக போராட்ட குழுவில் ஈடுபட்டுள்ள ஒரு இளைஞர் நதீஷா என்பவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அதை நேரடி காட்சியில் நாம் பார்த்தோம். அது இன்னும் முடிவு பண்ண சார், எல்லாமே கேட்டுதான் சொல்லுவாங்க. அது எங்க குழு எல்லாமே கேட்டுதான் சொல்லுவாங்க. இது எங்களோட தமிழ் மக்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இங்க சோறு தண்ணி இல்லாம எல்லாருமே கஷ்டப்படுறாங்க சொல்லிட்டு தான் குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, தான் பசங்க எப்படி இருப்பாங்க, தான் அண்ணன் தம்பிங்க எப்படி இருப்பாங்க, தங்கச்சி எப்படி இருப்பாங்க கவலைப்பட்டு எல்லாரும் சோறு தண்ணி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. எங்களுக்காக எல்லா உணவு பொருட்களும் அனைத்து எல்லாருக்கும் நன்றி. மீடியாவுக்கு நன்றி. மெயினா தமிழ்நாடு காவல்துறைக்கு மிக்க நன்றி. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை நடத்த கோரி கடந்த 7 நாட்களாக இளைஞர்கள் போராடி வருகின்றனர். தற்பொழுது அந்த போராட்டமானது வெற்றி பெற்றுள்ளதாகவும் எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் நிறுத்துவதாகவும் மாணவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது போராட்டத்தில் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக மக்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், குறிப்பாக எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையினருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் தற்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய நேரடி காட்சியை பார்த்தோம். இதன் எதிரொலியாக தற்பொழுது மெரினாவில் குழுமி இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் கலைந்து செல்ல கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை நடத்த கோரி கடந்த 7 நாட்களாக இளைஞர்கள் போராடி வந்தனர். இவர்களுக்கு சரியாக காலை 4:20 மணி அளவில் காவல்துறையிடமிருந்து ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பில் இடம்பெற்றிருந்ததாவது, மெரினாவை விட்டு போராட்டக்காரர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும், சட்டம் ஒழுங்கை பேணி காக்க அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கினீர்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்றைய தினத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. போராட்டத்திற்கு இலக்கு தற்பொழுது எட்டப்பட்டுள்ளதால் அமைதியான முறையில் போராடியது போன்று அமைதியாகவே கலைந்து செல்ல வேண்டும் என்றும், போராட்டக்காரர்கள் போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், குறிப்பாக மெரினாவை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் காவல்துறை சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. சுமார் 1 மணி நேரம் அளவாக அந்த போராட்டக்காரர் ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு பிரதிநிதிகளிடம் காவல்துறை சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும், அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதாகவும், தற்காலிகமாக தங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டுள்ளதால் தற்காலிகமாக இந்த போராட்டமானது ஒத்திவைப்பதாக போராட்ட களத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர் நதீஷ் ஷா என்பவர் தெரிவித்தார்.